அன்பு வணக்கம் சொந்தங்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. அந்த அளவுக்கு இந்த டிராயிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா, இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. அதனால இது நல்லாருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா, கிளாஸ் பெயிண்டிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளாஸ் கலர வச்சு தான் நம்ம அடிக்கணும். அப்பதான் வந்து கிளாஸ் கலர் அழகா இருக்கும். எங்க ஸ்கூல்ல என்ன பண்ணாங்கன்னா, கிளாஸ் கலர்லாம் காலி ஆயிருச்சு. ஏன்னா ஸ்டூடண்ட்ஸ் அதிகம். அதனால என்ன பண்ணேன்னா தெரியாம நாங்க முழிச்சுட்டு இருக்கிறப்ப, எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, எங்களுக்குன்றத விட எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, நம்ம கிளாஸ் கலர தான் வச்சு அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பெயிண்டிங்க வச்சே கிளாஸ் கலர் மாரி அத பண்ணிருவோம். அப்டின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சுங்க. பெயிண்ட்ட வச்சே நம்ம வந்து அழகா வந்து அத ட்ரா பண்ணிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணுனேங்க. பண்ண ஆரம்பிச்சா, எனக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு செம்ம சூப்பரா வந்துச்சு அந்த டிராயிங். அத பார்த்துட்டு என் பசங்க 2 பேரும் நான் வந்து வரைஞ்சு காட்டுனேன். அதே மாரி என் பசங்களுக்கு நாங்க சொல்லிக் குடுத்துட்டு, நம்ம YouTubeக்காண்டி வந்து ஒரு ட்ரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க கிட்ட ஒரு பிக்சர வரைஞ்சு காட்டுனேன். அவைங்க என்ன சொன்னாய்ங்க, "அம்மா என்னம்மா நீங்க இப்படி வரைஞ்சுக்கிருக்கீங்க? வேற விதமா நீங்க போயிட்டுருக்கீங்கம்மா. செம்ம சூப்பரா இருக்கும்மா நீங்க பண்றதுன்னு" சொல்லிட்டு, அவைங்க என்ன பண்ணாய்ங்க, என்கிட்டயே வந்து உட்காந்துக்கிட்டாய்ங்க 2 பேரும். வரையறத பார்த்துக்கிட்டு. "அம்மா சூப்பரா வரைகிறீங்கம்மா. என்னம்மா நீங்க கிளாஸ் கலர வச்சு வரையாம, இதையே ஒரு ஐடியாவா பண்ணிட்டீங்களேம்மா! நீங்க வேற லெவல்ம்மா" அப்படின்னு என் பசங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு, "வாங்கடா உட்காந்து அம்மா செய்றத பாருங்கன்னு" சொல்லிட்டு, நானும் உட்காந்து ட்ரா பண்ணேன். ட்ரா பண்ண ஆரம்பிச்சா, பொழுது போறதே தெரியலங்க. நான் பாட்டுக்கு மூழ்கிட்டேன் அதுல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா, எனக்கு எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த நான் செய்யறப்ப என்ன ஆகும்னா, என் சுத்தி என்ன நடக்குதுன்னு நான் அத கவனிக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு அத ஆர்வமா பண்ணுவேன். அதுவும் இந்த கிராஃப்ட்டு, பெயிண்டிங்கு, டிராயிங்லாம் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, என்னைய அறியாமயே நான் வந்து செய்ய ஆரம்பிச்சுருவேன். அந்த மாரி செஞ்சது தான் இந்த பெயிண்டிங்கு. இத செஞ்சு ஃபினிஷிங்கில பார்த்தீங்கன்னா, செம்ம அட்டகாசமா ஒரு அட்ராக்டிவா என்ன பண்ணுனேன் அப்டின்னா, நம்ம குல்லிங் பேப்பர் இருக்குல்லங்க, அத வந்து ரோல் பண்ணி, அத ஒரு டிசைனா வச்சுருவோம். இன்னும் அட்டகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. உடனே நானும் அதே மாரி வச்சு பார்த்தேங்க. செம்மையா இருந்துச்சு. சான்ஸே இல்லன்ற அளவுக்கு இருந்துச்சு. எங்க பிள்ளைங்கலாம் என்ன பண்ணாங்க, "மேம் என்ன மேம் நாங்க ஒண்ணு யோசிச்சா, நீங்க அதுக்கு மேல யோசிக்கிறீங்க. எங்கள விட நீங்க பயங்கரமா யோசிக்கிறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. "இந்த மாரி கூட பண்ணலாமா மேம்?" அப்படின்னா, நம்மளோட திறமைய வந்து எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் அறிவு மட்டும் இருந்தா போதும். நம்மளோட திறமைகள வந்து எங்கெங்க யூஸ் பண்ணணும், எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கையில நல்லா ஜெயிக்கலாங்க. நல்ல ஒரு வருமானமும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தேன், அவ்வளோ அழகா இருந்துச்சு. என் பசங்க கிட்ட "காயட்டும் தம்பி, நாளைக்கு பார்ப்போம். அப்பதான் அதோட ஃபினிஷிங் வந்து செம்மையா இருக்கும்னு" சொல்லிட்டு காய வச்சுட்டோம். ஒரு நாள் முழுக்க காய வச்சுட்டோம். காய வச்சுட்டு மறுநாள் எடுத்து காலையில என் பசங்க தான் மொதல்ல போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு, "அம்மா இங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்குமா" அப்படின்னு சொல்லி என் பசங்க 2 பேரும் என்னைய பாராட்டுனாங்க. நான் செஞ்சத விட என் பசங்க என்னைய பாராட்டுனது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா, எல்லாருமே வந்து நம்மள நம்ம வந்து அடுத்தவங்க வந்து பாராட்டுறத விட, நம்ம பிள்ளைங்களே நம்மள பாராட்டுனா, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அது ஒரு பெற்றவங்களுக்கு வந்து பிள்ளைங்க வந்து பாராட்டுறது அது ஒரு பெரிய விஷயம் தான். என் பசங்க வந்து எப்படி என்னைய பாராட்டுனாங்க. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதே மாரி என் பையன் சொன்னான், "அம்மா இந்த மாரி நெறைய பண்ணுங்கம்மா. நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நம்ம YouTubeக்கு நெறைய நம்ம வந்து நம்மளால முடிஞ்சத செஞ்சு குடுப்போம்." அப்படின்னு சொல்லி என் பசங்க சொன்னாங்க. "சரிப்பா நீங்களே வீடியோ எடுங்கன்னு" சொல்லிட்டு அவங்க தான் வீடியோ எடுத்தாங்க. நன்றி, வணக்கம்.